வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறை தீயணைப்புத்துறை சார்பில் 103 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார். தமிழ்நாட்டில் சாதனை அளவாக இந்த ஆண்டு 62,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஸ்பெயினின் டேவிட் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய சுற்றுச்சூழல் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து கூடுதல் விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய பசுமை தீர்வாயம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 2 நாள் மாநாட்டில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பருவநிலை மாற்றம், மாசு கட்டுப்படுத்துதல், பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி ஆகிய 4 முக்கிய பிரிவுகளில் வல்லுநர்கள் மற்றும் ஆர்வலர்கள் தங்கள் கருத்துக்களை எடுத்துரைக்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், கார்பன் உமிழ்வை முற்றிலும் குறைக்க மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். 2030ஆம் ஆண்டிற்குள் உலக அளவில் 3வது பெரிய எரிசக்தி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியாவை உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு அரசு செயல்படுவதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 120வது முறையாக நாளை நாட்டு மக்களிடையே தமது எண்ணங்களை பகிர உள்ளார். தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, ஏர் நியூஸ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகும். இதனிடையே பிரதமர் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் சோலார் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி நிறுவனத்தில் வெடிமருந்து சோதனை தளம் UAV ஓடுதள வசதியை நாளை திறந்து வைக்கிறார். பிலாஸ்பூரில் 33,700 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சத்தீஸ்கட் செல்லும் பிரதமர் இப்பிராந்தியத்தில் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் 29 மாவட்டங்களில் 130 PM ஸ்ரீ பள்ளிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் நக்சல் தீவிரவாதத்தை நாட்டிலிருந்து அடியோடு ஒழிக்க உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் சுக்மாவில் பாதுகாப்பு படையினரால் 16 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு அவர்களிடமிருந்து ஏராளமான தானியங்கி ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதை அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுதங்களும் வன்முறையும் மாற்றத்தை கொண்டுவர முடியாது என கூறிய அமைச்சர், அமைதியும் வளர்ச்சியும் மட்டுமே மாற்றத்தை கொண்டுவரும் என சுட்டிக்காட்டினார். இதனிடையே 2 நாள் பயணமாக இன்று பீகார் செல்லும் அமைச்சர் பாட்னாவில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசுகிறார். நாளை மாநில அளவிலான கூட்டுறவுத்துறை மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளார். உலக சந்தையில் இந்தியாவில் தயாரிக்கும் பொருட்களுக்கு அதிக வரவேற்பு உள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதத் துறையில் அதிக எண்ணிக்கையிலான பட்டதாரிகளை உலக அளவில் இந்தியா உருவாக்குவதாக கூறினார். நீதித்துறை மற்றும் நீதியை விரைந்து வழங்குவதில் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மியான்மர் நாட்டில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1000ஆக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அந்நாட்டிற்கு முதல் கட்டமாக 15 டன் அளவிலான நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ள நிலையில் மேலும் 2 விமானப்படையின் விமானங்கள் நிவாரணப் பொருட்களுடன் புறப்படுகின்றன. மீட்புக் குழுவும் மருத்துவ குழுவும் இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். அங்குள்ள நிலைமையை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மேலும் தேவையான உதவியை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் மகளிர் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக தமிழக ஆளுநர் திரு RN ரவி தெரிவித்துள்ளார். திருச்சி இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் 13வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இளைஞர்கள் உடல், அறிவு, ஆன்மீக ரீதியாக தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். பொருளாதாரத்தில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா உள்ளதாகவும் 25 கோடி மக்கள் கடந்த 10 ஆண்டுகளில் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாகவும் கூறினார். கிராமப்புற பெண்கள் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆளுநர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் 457 மாணாக்கருக்கு ஆளுநர் பட்டங்களை வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
தமிழ்நாடு காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை சார்பில் 102 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறை சார்பில் 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள், தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை சார்பில் நீர்த்தாங்கி வண்டிகள், வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்தார். மேலும் இத்துறைகளின் சார்பில் கட்டப்பட்டுள்ள 96 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள், தீயணைப்பு பணியாளர்களுக்கான 45 குடியிருப்புகள் உள்ளிட்டவற்றையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து ஆதி திராவிட பழங்குடியினர் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் ஆதி திராவிட பழங்குடியினர் மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை எடுத்துரைத்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் திறனை மேம்படுத்தவும், பல்வேறு வகையான சமூக விளக்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், பயிற்சிகளை வழங்கவும் மற்றும் தரவுகள் சேகரிக்கவும் 1,59 லட்சம் ரூபாய் அரசு மானியத்துடன் மையம் ஒன்று சென்னை சமூக பணி கல்லூரியில் நிறுவப்பட்டு, அந்த மையம் விளிம்பில் உள்ள பழங்குடியினர் மக்களை பற்றிய ஆய்வுகள், ஆவணப்படங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்களை செய்து வருகிறது. அரசு மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கை காரணமாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. இதனிடையே உகாதி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தெலுங்கு, கன்னட மொழி பேசும் மக்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புத்தாண்டை அறுசுவை பச்சடி, மாவிலை தோரணம், வண்ண கோலத்துடன் எழுச்சியோடு வரவேற்க வாழ்த்தியுள்ளார். தமிழ்நாட்டில் முதன்முறையாக அதிதிறன் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தஞ்சை மாவட்டம் பஞ்சநதி கோட்டை கிராமத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இம்மையத்தை இன்று திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டால் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமின்றி பிற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றார். 1 மணி நேரத்திற்கு 15 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யும் நிலையில் 1,41 லட்சம் ரூபாய் மதிப்பில் இம்மையம் கட்டப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலம் முழுவதும் சாதனை அளவாக இந்த ஆண்டு 62,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் புதிய பல்நோக்கு மையம் அமைப்பதற்கான இடத்தை மாநில அமைச்சர்கள் திரு ஏவவேலு, திரு மா சுப்பிரமணியன், திரு சேகர் பாபு ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். வருவாய்த்துறைக்கு சொந்தமான 7 ஏக்கர் நில பரப்பளவில் இம்மையம் அமைக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதை தடுக்க அரசு துரித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குறை கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் ஜல் ஜீவன் குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பயனாளிகள் தெரிவித்துள்ளனர். என் பேர் ரங்கநாதன், விவசாயி. கிராம பகுதி, ஊரக பகுதின்றதுனால எல்லாரும் வேலைக்கு போறது ரொம்ப தடைப்பட்டு இருந்தது. இப்ப எல்லாருக்கும் திருப்தியான நிறைவான தண்ணி வர்றதுனால கிராம மக்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம், சிரம குறைப்பு எல்லாம் இருக்கு. மிகப்பெரிய மன நிறைவு இதை கொடுத்த பாரத பிரதமருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் கோமதி. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்க இங்க இருந்து கோலாப்படி வரைக்கும் போயிருக்கிறோங்க தண்ணி எடுத்துன்னு வர. இப்ப எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல, தண்ணி வருது. இந்த குழா வசதி வந்த பார்த்தா எங்களுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமா இருக்குது. பிரதம மந்திரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொது சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி அழகுமீனா இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு 3 நாள் சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா தொடங்கி வைத்தார். ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்பெயினின் டேவிட் இணை பிரான்ஸ் பிரேசில் இணையை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறை, தீயணைப்புத்துறை சார்பில் 103 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார். தமிழ்நாட்டில் சாதனை அளவாக இந்த ஆண்டு 62,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்பெயினின் டேவிட் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.